அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் நிகழ்வின் 242வது நிகழ்வு இது. படைப்பாளர் சிவா லெனின் அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். படைப்பாளர் சிவா லெனின் அவர்களின் இயற்பெயர் சிவகுமார் பாலகிருஷ்ணன். சமூக நீதி, சோசலிச சிந்தனை ஆகியவற்றால் பாதிப்படைந்த இவர் லெனின் பற்றிய வாசிப்பின் தாக்கத்தால் தனது பெயருடன் லெனின் என்பதை இணைத்து சிவா லெனின் என புனைப்பெயராக கொண்டார். தமிழ் இலக்கியத்திலும் வரலாற்றாய்விலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்து வருகிறார். குறிப்பாக தொழிலாளர் வரலாறு, சமூக போராட்டங்கள், மறைக்கப்பட்ட மக்கள் இயக்கங்கள் போன்ற துறைகளில் ஆழமான ஆராய்ச்சி செய்து அவற்றை நூல்களாக வெளிக்கொணரும் ஆய்வாளராக திகழ்கிறார். இனி நட்பாய் தொடரட்டும் போன்ற சிறு கதைகளின் மூலம் மனிதநேயத்தை பேசும் இவர் கிள்ளான் தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941, மலாயா கணபதி வாழ்வும் போராட்டமும் போன்ற வரலாற்று நூல்கள் வழியாக மறைக்கப்பட்ட சமூக வரலாற்றுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார். கவிதை துறையிலும் விரல் நுனியில் எனும் படைப்பின் மூலம் தனித்துவமான குரலை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ் மொழிக்கும் சமூக வரலாற்றுக்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் படைப்பாளராக அவரது பணி சிறப்பிற்குரியது. இவரது இலக்கிய மற்றும் ஆய்வு பணிகளை பாராட்டி பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இவரின் படைப்புகள் இனி நட்பாய் தொடரட்டும், வரலாற்றின் குரல் சிபில், 10/6 தொழிலாளர் புரட்சி, கிள்ளான் தோட்ட தொழிலாளர் போராட்டம், மலாயா கணபதி வாழ்வும் போராட்டமும், விரல் நுனியில், வழி போன்ற நூல்களும். இவர் பெற்றுள்ள விருதுகள்: சிறந்த கட்டுரையாளர் விருது தென்றல் வானம்பாடி வார இதழுக்கான சிறந்த கட்டுரையாளர் விருதும், தமிழ் சாதனையாளர் விருது, சிறந்த எழுத்தாளருக்கான விருது, ஆதிகுமணன் விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார். இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் சிவா லெனின் அவர்களை நமது நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் கெடா மாநில தமிழ் எழுத்தாளர் இயக்கத்தின் 2ஆம் தவணை செயலாளராக இருக்கும் காந்தி முருகன் அவர்கள். 2020ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து எழுத்துலகில் பயணித்து வரும் இவர் மணல் மூட்டை எனும் சிறுகதை தொகுப்பு, நிகழும் நிகழ்விலிருந்து எனும் ஹைக்கூ நூலையும் வெளியிட்டுள்ளார். மலேசியாவின் பெண் கவிஞர் வெளியிட்ட முதல் ஹைக்கூ தொகுப்பு எனும் பெருமைக்குரியவர். பைந்தமிழ் இலக்கிய பேரவை வழங்கிய கீரா விருது, 2022ஆம் ஆண்டின் சிங்கப்பெண்ணே விருது, 2024இல் மலேசிய இயல் தமிழ் எழுத்தாளர் மன்றம் வழங்கிய மலேசிய எழுத்துலகில் தடம் பதித்த இளம் எழுத்தாளர்களுக்கான பாராட்டு விழா போன்ற பல்வேறு சிறப்புகளுக்குரியவர். மேலும் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று முதல் நிலை, 2ஆம் நிலை பரிசுகளும் பெற்றுள்ளார். பல்வேறு இதழ்களில் தொடர்ந்து எழுதி வரும் இவர் சிங்கப்பூர், தென்கொரியா உலக மாநாடுகளில் ஆய்வு கட்டுரைகளையும் வழங்கியுள்ளார். புனைவு சார்ந்த கட்டற்ற கதைக்களங்களில் பயணிப்பவர். மறந்து போன மலேசிய வரலாறு என்ற அடுத்த படைப்புக்கான ஆயத்தமாகிக் கொண்டிருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. இத்தகு சிறப்பு வாய்ந்த 2 படைப்பாளர்களை நமது நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்மளுடைய 242வது கலந்துரையாடலில் மலேசிய எழுத்தாளர் சிவா லெனின் அவர்களை சந்திக்கவிருக்கின்றோம். மலேசிய புனைவெழுத்து சார்ந்து பயணிக்கும் பல எழுத்தாளர்கள் வரலாற்று பதிவுகளை அதிகம் கொடுக்கக்கூடிய எழுத்தாளர், அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எழுத்தாளர்களை நம் மலேசியாவில் வரலாற்று பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. அந்த மறுக்கப்பட்ட வரலாற்றுகளை மீட்டு அதை பொதுவெளியில், அதாவது இன்றைய வாசக தொடர்ந்து காந்தி முருகன் மேம், உங்களோட இணையத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் மேம். விட்டு விட்டு கேக்குது. சிக்கல் இருக்கா? ஓகே, இப்ப விளங்குதா? இப்ப கேக்குதுங்க மேம்.
ஓகே ஓகே. எழுத்தாளரிடம் முதல் கேள்வியாக கேட்க போவதே வந்து வழி மற்றும் இனி நட்பாய் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி புனை வழுத்து சார்ந்து பயணித்துக் கொண்டிருந்த இங்கு நான் பதிவு செய்கிறேன். கனிமுருகன், விலங்குல நீங்க கேக்குறது, அதாவது வழி மற்றும் இனி நட்பாய் தொடரட்டும் அப்படின்ற 2 புனை வழுத்து சார்ந்த எழுத்துலகத்துல இருந்த நீங்கள் வரலாற்று பதிவுகளை கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய அந்த இலக்கிய பயணத்திலிருந்து நீங்க மாறுவதற்கு எது காரணமாக அமைந்தது? ஓகே, முதல்ல ஏற்பாட்டு குழுவிற்கும் காந்திமுருகன் அவர்களுக்கும் பேரா மாநிலத்தின் மேனாள் பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் தலைவர் கவிஞர் முல்லைச்செல்வன் அவர்களுக்கும் தமிழர் திருநாள் இயக்கத்தின் இப்போ தமிழர் திருநாள் இயக்கத்தின் செயலாளர் ஆசிரியர் வெச்சலா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே மிக நல்ல ஒரு கேள்விதான் கேட்டிருக்கீங்க. சரி, அதுக்கு முன்னதாக வழி வந்துட்டு புனைவுல நான் சேர்க்க மாட்டேன். வழி கவிதை வந்துட்டு அது முழுக்க முழுக்க மக்களின் துயரங்களை பாடியது. குறிப்பா ஈழத்தின் துயரம் மற்றும் தொழிலாளர் வர்க்கம், அரசியல், இப்படி எல்லாத்துக்குமான ஒரு கவிதை நூலா இருந்துச்சு. அதனால அது புனைவுல வரக்கூடாது. சரி, புனைவு சிறுகதைகள் இப்படி எழுதிக்கிட்டு இருந்த நான் ஏன் வரலாற்று பக்கம் போனேன் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கு இலக்கியம் படைக்கவும் புனைவுகள் சார்ந்து இலக்கியம் படைக்கவும் சிறுகதை கவிதைகள் படிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அதிகார வர்க்கங்கள் மாறும்போது வரலாறுகளும் மாற்றப்படுகிறது. அந்த நிலையில வந்துட்டு நமக்கான வரலாறு யார் பேசுறது, அதை யார் பதிவு செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்த போது இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய கட்டாயம் இருந்த ஒரு காரணத்தினால புனைவுல இருந்து வரலாறுகளை பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தொடர்ச்சியா நகர ஆரம்பிச்சேன். அதற்கு முன்னதாகவே எனக்கு வந்துட்டு தொழிலாளர் வர்க்கம் சார்ந்த பல போராட்டங்கள்ல நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி மக்களுக்கான போராட்டங்களை கலந்துருக்கிறேன். அந்த மாதிரியான நிலையில வந்துட்டு வரலாறுகளை பதிவு செய்வது வந்துட்டு எனக்கு சிரமமா இல்லை, அது தேவையா இருந்ததுனால அந்த தேவையை வந்துட்டு நான் எனக்கு அடுத்து வரவங்களுக்கோ அல்லது அடுத்த தலைமுறைக்கோ அதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் புனைவில் இருந்து வரலாற்று பக்கம் நான் நகர ஆரம்பிச்சேன். இங்க வரலாறு சார்ந்த அப்படின்னு பயணிக்கும் பொழுது நிச்சயமாக வந்து பாட புத்தகங்களில் உள்ள வரலாறுக்கும் உங்களை போன்ற ஒரு படைப்பாளருடைய வரலாறுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா சில வரலாறுகள் வந்து சில அரசாங்கத்தின் கொள்கைக்கேற்ப வந்து பாட புத்தகங்கள்ல வந்து வேற மாதிரியாக திரிக்கப்பட்டிருக்கலாம். அது பொதுவெளிக்கு வரும் பொழுது உங்களை போன்ற எழுத்தாளர்கள் அதை எப்படி நீங்க வந்து கையாளுறீங்க? ஒரு சில நேரங்களில் வந்து அரசாங்கத்தோட கொள்கைக்கு வந்து அந்த வரலாறுகளை வந்து நீங்க அப்படியே பதிவு செய்ய முடிகிறதா, இல்ல அதை சார்ந்த பல சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கா? வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா பாட புத்தகங்கள்ல அரசு கொள்கைக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதனால வந்துட்டு நாம அத பாடத்திட்டத்திற்கான தேர்வுக்கான ஒரு வரலாற்று புத்தகமா தான் பார்க்க முடியும். ஆனா உண்மையான வரலாறு அப்படி இருக்காது. வரலாறுகள்ல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அதிகார வர்க்கங்கள் வந்துட்டு தங்களுக்கு சாதகமா வரலாறுகளை மாற்றுவது வந்துட்டு இங்க மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லா நாடுகளையும் இது இயல்பா நடக்கும். அதிகார வர்க்கமும் பெரும்பான்மை மக்களும் தங்களுக்கான வரலாற்றை மாற்றுவது வந்துட்டு உலக அளவுல வந்து இயல்பா நடக்கும். இந்த மாதிரியான நிலையில தான் நம்ம வந்துட்டு உண்மையான வரலாற்றை பதிவு செய்யணும். அப்படிங்கிற நிலையில தான் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் வரலாறாகவே அணுக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல எண்ணத்துலதான் வந்துட்டு அதை என்னோட கடமையாவும் நான் நினைச்சதுனாலதான் அந்த மாதிரியான பதிவுகளை செய்ய வந்தேன். ஆனா இது வரைக்கும் நான் எழுதுறது எதுவுமே வந்துட்டு யாரும் தடையோ தடங்களோ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ததில்லை. அந்த வகையில வந்துட்டு ஒரு படைப்பாளன் சுதந்திரமா தன்னுடைய படைப்புகளை, அதாவது
வரலாறு சார்ந்த விடயங்களை வந்துட்டு ஆதாரபூர்வமாக முன்வைக்கும் போது அது வந்துட்டு எந்த தடைக்கும் அல்லது தடங்களுக்கும் வந்துட்டு உட்பட்டதாக அமையல இது வரைக்கும் எனக்கு. வர்க்க போராட்டங்களின் வரலாறு தான் வந்து மனித குல வரலாறு அப்படின்னு கால் மார்க்ஸ் சொல்றாரு. இந்த கொள்கைக்கு ஏற்றவாறு தான் உங்களுடைய 3 நூல்கள் வந்து அமைந்திருக்குது. மலையா கணபதியாக இருக்கட்டும், பத்துவராங் தொழிலாளர் புரட்சி 1937 அல்லது கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941. இந்த 3 நூல்களுமே வந்து வர்க்க போராட்டத்தை தான் வந்து அதிகமாக பேசியிருக்கு. உங்களுடைய படைப்புகளில் இந்த வர்க்க போராட்டம் அப்படின்ற இந்த வரலாற்று பதிவுகள் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணமா இருக்கு? சொல்லணும்னா பாதிக்கப்பட்டவன் தான், வேற என்ன காரணமா இருக்க முடியும்? ஏன்னா நான் வாழ்ந்தது வந்து தோட்டப்புற சூழல். தோட்டப்புறத்துல வந்து நம்ம நேரடியா பார்ப்போம். முதலாளிகளின் பிரதிநிதியா இருக்கின்ற மேலாளர்கள், கிராணிமார்கள்லாம் வந்து தோட்ட தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு வஞ்சிப்பாங்க, அவங்க வந்து மிரட்டுவாங்க, அதிகாரத்தை திணிப்பாங்க. அப்புறம் தோட்ட தொழிலாளர் தங்களோட ஊதியத்துக்காக போராடுவது, இப்படி இதெல்லாம் நேரடியா பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்க. மேலும் வந்துட்டு நாங்க இருந்த தோட்டங்கள்ல வந்துட்டு முதலாளிகளுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த தோட்ட தொழிற்சங்கவாதிகள், அதாவது உண்மையிலே மக்களுக்காக போராடிய தொழிற்சங்கவாதிகள் இருந்தாங்க. அவங்க கூட இருந்த நட்பு, அதாவது நாங்க பள்ளி காலகட்டத்திலேயே அவர்கள் கூட இருந்த நட்பு, இதெல்லாம் வந்துட்டு நாங்க முதலாளிகளுக்கு எதிராக நாடகம் நடிக்கிறது, கருத்து பேசுறது, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கு இருந்ததுனால எப்போதுமே தொழிலாளர் வர்க்கத்தின் மீது வந்துட்டு நமக்கு ஒரு பார்வை இருந்து கொண்டே இருந்துச்சு. ஏன்னா பழகிய சூழல் அப்படி, அதனால அது இயல்பாவே நமக்கு இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் வந்துட்டு வர்க்க போராட்டங்களுக்கு சார்ந்து வந்துட்டு என்னுடைய செயல்பாடும், அந்த செயல்பாடுங்கிறது விட அந்த செயல்பாடு எழுத்தில் இருந்தது வந்துட்டு அதுதான் முதன்மை காரணம். நாங்கள் சிறு பிள்ளையில இருந்து பயணம் செய்த பாதை அப்படி, அந்த பாதையில எங்களுக்கு முன்னுக்கு நிறைய பேர் போனாங்க. போகும்போது எங்களையும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போனாங்க. அப்படி கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகும்போது அதை சரியா பற்றி கொண்டதுனால அடுத்தவர்களுக்கு எங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை நாங்கள் அழைச்சி சொல்லணும்ல, அதற்காக தான் நான் வந்துட்டு அந்த வர்க்க போராட்டம் அந்த மாதிரியான விடயங்கள்ல வந்துட்டு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிச்சு. இப்ப பொதுவா வந்துட்டு மார்க்ஸ் எல்லாம் யாருக்கு எத்தனை வயசுல தெரியும் தெரியாது. ஆனா எனக்கெல்லாம் வந்துட்டு 10-11 வயசுலாம் மார்க்ஸ் தெரியும். ஆனா அவர் மார்க்ஸ்ன்னு எனக்கு தெரியாது. தொழிலாளருக்காக போராடிய ஒரு தாடிக்காரன் அப்படிதான் எனக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி லெனினோட படம்லாம் பார்க்கும்போது அந்த தோட்டங்கள்ல வந்துட்டு தொழிலாளர்களுக்காக வந்துட்டு சில வகுப்புகள் நடக்கும். அது ரகசியமா நடத்துற வகுப்பு. அந்த வகுப்புகள்ல நாங்க போய் நிற்போம். சின்ன பிள்ளைய நாங்க நின்று பார்க்கும்போது இதை மார்க்ஸ் சொன்னார் இவ்வளவு சொல்லும்போது எங்களுக்கு புரியாது. ஆனால் அந்த தாடிக்காரனெல்லாம் என்னால நினைவுல வச்சிருக்க முடிஞ்சிச்சு. அப்ப சிறு வயசுல விதைக்கப்பட்டதால் இன்னைக்கு விருட்சமாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் காரணம். இங்க நீங்க உங்களுடைய இந்த 3 புத்தகங்களையும் வந்து அதிகமான வரலாற்று பதிவுகளை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக வந்து அதற்கான ஆவணங்கள் வந்து இருந்திருக்க வாய்ப்பில்லை. குறிப்பா வந்து இப்ப மலையா கணபதி தொடர்பான ஆவணங்கள் வந்து மலேசியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆவணங்களை தேடுவதில் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்கள், அனுபவங்கள் அதை பற்றி வந்து எங்களுக்கு சொல்லுங்க. ஆவணங்கள்னு பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விடயம் தான். ஏன்னா குறிப்பா நம்மவர்கள் வந்துட்டு நமக்கான வரலாறுகளை பதிவு செய்வது என்பது வந்துட்டு ரொம்ப 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 குறைவு. அவர்கள் அதை சேமித்து வைப்பதில், எழுதி வைப்பதில், பதிவு செய்து இந்த மாதிரியான விடயங்களை செய்வதில் வந்து நம்மவர்கள் அலட்சியமாவே இருந்துட்டாங்க. அதாவது நமக்கு முன்னாடி இருந்தவங்க. ஆனா புனைவுகளா நிறைய சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க புனைவுகளா நாவல்கள்லாம் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் ஒரு வரலாற்றாவே பதிவு செய்யறதுல வந்துட்டு நம்ம அலட்சியம் காட்டியிருக்காங்க. அந்த மாதிரியான சூழல்ல வந்துட்டு நான் இந்த மாதிரியான வரலாற்று புத்தகங்களை எழுதும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, கடினமா இருந்துச்சு. சில பதிவுகள் வந்துட்டு நமக்கு இணையத்துல கிடைக்கும், அதுக்குரிய நம்பகத்தன்மை என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து மலேசியாவில் இருக்கிற பழஞ்சோடி காப்பகம், பொது நூலகம், தேசிய நூலகம்,
அப்புறம் சிங்கப்பூரோட தேசிய நூலகம், இப்படியான சில இடங்கள்ல கிடைச்ச தகவல்கள் இதோட சேர்ந்து இப்ப மலைய கணபதியோட புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வரலாற்றை தேடி அவரோட சொந்த கிராமத்துக்கே போனேன். கிட்டத்தட்ட ஒரு 4 பயணங்கள் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு, சென்னையில போயிட்டு அங்கிருந்து கீழக்காடுங்கிற மலைய கணபதியின் சொந்த ஊருக்கு போறதுக்கு 4 முறை போயிருக்கேன். அதுல ஒரு பயணத்துல தொடர் காந்தி முருகன் கூட என்னோட வந்திருக்கிறாங்க. அவங்க நேரடியாவே பார்த்துருப்பாங்க எப்படியாப்பட்ட சிரமத்துக்கு மத்தியில் அந்த பயணங்களை நாங்க மீட் பண்ணோம்ட்டு. நானும் காந்தி முருகன் மற்றும் அங்க தமிழ்நாட்டில் இருந்த தோழர்கள்லாம் போயிருந்தோம். அந்த பயணம் வந்துட்டு அவ்வளவு எளிதானது இல்லை, அந்த அவர்களை தேடி போய் அந்த தகவல் எல்லாம் சேமிக்கிறது. ஆனா அப்படிதான் சேமிக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், எனக்கு முன்னாடி இருந்தவர்கள் செய்த தவறை நானும் செய்துவிடக் கூடாது. அதாவது வரலாறுகளை வந்துட்டு பதிவு செய்யாமல் நானும் விட்டுட்டேன்னா அடுத்து வர தலைமுறை எதை ஆதாரமா பயன்படுத்துவாங்க, எதை ஆவணப்படுத்துவாங்க அப்படிங்கிறதுக்கான கேள்வியெல்லாம் எழும்போதுதான் நான் இந்த மாதிரியான விஷயங்களை தேடி 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 பதிவு செய்ய வேண்டியதா இருந்தது. அப்ப அந்த வகையில பார்த்தாக்கா ஆவணங்கள் கிடைப்பதில் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ஆனால் கிடைத்த தகவல்களை எந்த ஒரு உணர்ச்சியும் படாமல் வரலாறாகவே பதிவு செய்திருக்கிறேன் என்பதுல வந்துட்டு எனக்கு ஒரு நிறைவு இருக்குது. ஆமா, இங்க இருக்கக்கூடிய பல வாசகர்கள் வந்து உங்களுடைய நூல்களை வாசித்த பிறகு அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, எந்த ஒரு கருத்தும் வந்து இங்க திரிக்கப்படல. அதாவது வரலாறை வந்து அவர்கள் உணர்ந்ததை விட உங்களுடைய பதிவுகளில வந்து அதிகமான வரலாற்று சம்பவங்கள் வந்து உண்மையாவே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா வந்து உங்களுடைய தீவிரமான முயற்சி. இப்ப மலையா கணபதிக்காக நீங்க வந்து தமிழ்நாடு போனது, பிறகு வந்து இங்க இருக்கிற இந்த தோட்டங்கள்ல கூட இந்த இப்ப கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டமும், இந்த பத்துவாரங் தொழிலாளர் புரட்சியும், இதுக்காக கூட நீங்க சொந்த நாட்டிலே பயணம் மேற்கொள்ளும் பொழுதே அந்தந்த ஊர்களில் வந்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு உதவிகள் வந்து கிடைத்தது, அங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்பட்டதா, அல்லது பல தடங்கள் அங்க வந்து உங்களுக்கு நிகழ்ந்ததா? அதாவது வரவேற்புலாம் சிறப்பா தான் கிடைச்சிச்சு. தோட்டப்புற மக்கள் என்ன, இப்ப தோட்டத்துல யாரும் இல்ல, பெரும்பாலும் அந்தந்த காலகட்டத்துல போராட்டவாதிகள் எல்லாம் இப்ப அவங்களுக்கு எல்லாம் 80 வயது கிட்ட ஆயிடுச்சு. ஆனா அவங்க பிள்ளைங்களாம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ஆதரவு நல்லா இருந்துச்சு. மேலும் மலேசியாவில் இருக்கின்ற மேலும் சில படைப்பாளர், அதாவது வரலாற்றுகளை குறித்து தேடல் உள்ள தோழர் சாமிநாதன், தோழர் பாலா, இப்படியான சில தோழர்கள், தோழர் யோகி, இவங்க எல்லாம் கிட்ட கிடைச்ச ஆதரவு. ஆனா தடங்கள்னு பார்த்தோமா சில தோட்டங்கள்ல உள்ளே விடல என்ன. அதாவது போய் இப்ப கில்லான் தோட்ட தொழிலாளர்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட தோட்டங்களை வந்துட்டு அதுல பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த போராட்டத்துல பங்கெடுத்திருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு தோட்டத்தோட பெயர் பட்டியலும் நம்ம கிட்ட இருக்கும் போது அந்த தோட்டங்களுக்குள்ள நுழையும் போது வந்துட்டு நமக்கு சரியான என்ன சொல்லுவாங்க, சரியான அணுகுமுறை இல்லை. அவங்க வந்துட்டு உள்ள விடலை நம்மள. குறிப்பா பாத்தீங்கன்னா பந்திங் வட்டாரத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு. அது வந்துட்டு தேயிலை தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ள நம்மள உள்ளே விடலை. ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு பந்திங் தான் வந்துட்டு கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டத்துல உச்சகட்டம் வந்துட்டு கோலரங்க அந்த பகுதி. அதுல வந்துட்டு பந்திங், சுங்கைசிடோ, ஜெஞ்சா, இது புருக்லைனஸ் தோட்டம், இப்படி எல்லா தோட்டமும் புக்கே ஸ்டேடியம் இப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டு நுழைவதில் வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அந்த பாதுகாவலர் நம்மளை அனுமதிக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மற்றபடி பொதுவான ஆதரவுன்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஆதரவு கொடுத்தாங்க. இந்த வரலாறுகளை நான் பதிவு செய்ததுல வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற ஆர்வலர்கள் வந்துட்டு ஆர்வலர்கள், அப்புறம் வர்க்க போராட்டவாதிகள், தோழர்கள்லாம் வந்துட்டு நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி வரலாற்று பதிவுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக சில நேரங்கள்ல வந்து நம்ம அரசாங்கத்துக்கு எதிரான சில பதிவுகளை கொடுக்க நேரிடலாம். அப்படிப்பட்ட சூழல்களில் வந்து ஒரு மாநில அரசோ அல்லது நம்மளுடைய அரசாங்கமோ வந்து உங்களுடைய படைப்புகளுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆதரவு அல்லது எந்த ஒரு சிக்கல்கள் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வந்து உருவாகி இருக்கா? இல்ல, அதாவது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்.
நாம எழுதுற வரலாறு இன்று இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரானதாகவோ, அது மாநிலமா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிரானது அல்ல. இப்ப நீங்க என்னுடைய எல்லா புத்தகத்திலையும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் பிறகு ஜப்பானிய ஆக்கிரமிப்பு காலகட்டத்திலையும் நடந்த சம்பவங்கள் தான். அது மலாயா கணபதியாக இருக்கட்டும், கில்லான் தோட்ட தொழிலாளர் போராட்டம், பிறகு பத்வாராம் தொழிலாளர் போராட்டம், சிவில் கார்த்திகேசு, இது எல்லாமே வந்துட்டு அந்த காலகட்டத்தில் உள்ளது. அதனால அதற்கு இந்த எந்த ஒரு தடையும் வரல. ஆனால் நான் அடுத்து எழுத போகும் ஒரு புத்தகத்துக்கு வந்துட்டு அதுக்கு தடை வருமா வராதா அப்படின்னு தெரியல. ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு தலைப்பு தான். அது அதுல வந்துட்டு இந்த நாட்டின் அரசாங்கம் வந்துட்டு கம்யூனிஸ்ட்களை வந்துட்டு இந்த நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இப்ப நான் அடுத்த ஒரு புத்தகம் வந்துட்டு கம்யூனிஸ்ட்களுடைய வரலாற்றை பதிவு செய்யும் போது, அதாவது மலாயா கம்யூனிஸ்ட்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுத்துல பதிவு செய்யும் போது அதற்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அதுல வந்துட்டு கடந்த கால பதிவுகள், வரலாற்று பதிவுகள்ல வந்துட்டு அரசு தரப்புல ஒண்ணு சொல்லப்படும், கம்யூனிஸ்ட்கள் தரப்புல ஒரு விஷயம் சொல்லப்படும். அப்படி இருக்கப்ப அது முரண்படலாம். அதை நான் எழுதிட்ட பிறகுதான் அது முரண்படுதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஏற்படலாம் எனக்கு. இப்படி ஒரு முயற்சியில அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிஸ்க் ஆகும் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் ஏன் அதை பதிவு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அது வரலாறு, வேற ஒண்ணும் இல்லை. அதாவது ஒரு வரலாறுங்கிறது வந்துட்டு அடுத்து நமக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்கே வந்துட்டு அந்த வரலாறு தெரியாத காலகட்டத்துல அடுத்த தலைமுறை அப்படி ஒண்ணு நடந்ததாவே அவங்களுக்கு தெரியாம போயிடலாம். அதனால அதை பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. நான் என்னோட ஒவ்வொரு எழுத்தையும் நான் அப்படிதான் பாக்குறேன். அது என்னோட கடமை. அதனால அதை நான் பதிவு செய்து வைக்கணும்ன்ற காரணத்துக்காக நான் அதை செய்து வைப்பேன். ஓகே, இப்போ உங்களுடைய இந்த வரலாற்று பதிவுகள்ல சிபில் கார்த்திகேசு நிச்சயமாக ஒரு தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு. ஏன்னு சொன்னா மலேசியால சிபில் கார்த்திகேசு அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே இருந்தது. ஆனா உங்களுடைய அந்த தேடலுக்கு பிறகு இன்னைக்கு பலரிடமும் சிபில் கார்த்திகேசு போய் சேர்ந்திருக்காங்க. ஸோ சிபில் கார்த்திகேசோட உங்களுடைய அந்த வரலாற்று பதிவுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சிபில் கார்த்திகேசு அவங்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது வந்துட்டு என்னுடைய தோழி யோகி தான். சிபில் கார்த்திகேசு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதே வந்துட்டு யோகி வந்துட்டு நம் நாடு பத்திரிகையில 2010 நினைக்கிறேன், நம் நாடு பத்திரிகையில ஒரு மகளிர் நாளுக்காக எழுதிய ஒரு அரைப்பக்க கட்டுரை. அந்த அரைப்பக்க கட்டுரை தான் கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கங்களுக்கு அடங்கிய ஒரு புத்தகமாக வந்தது. அந்த அரைப்பக்க கட்டுரையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்ட தேடல், யோகியோ நானும் அதிகமா பேசியிருக்கிறோம். சிபில் கார்த்திகை பத்தி நாங்க பேசுறதுனால காலையில தொடங்கி வெறும் டீயை மட்டுமே குடிச்சுக்கிட்டு அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் நாங்க சிபிலை பத்தி பேசியிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு தேடலின் அடிப்படையில தான் சிபிலை நாங்க உருவாக்கணும். காந்தி முருகன் குறிய சிபிலை வாசித்த பிறகுதான் அவங்களுடைய நட்பு குறிய எனக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா சிபிலை வாசித்துட்டு என்கிட்ட பேசினவங்க தான், அன்றைக்கு தொடங்கின நட்பு தான் அது. சிபில் வந்துட்டு இந்த நாட்டுல கண்டிப்பா பேசப்பட வேண்டிய, அவங்கள வந்துட்டு அவங்களுக்கான உரிய அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அவங்க. ஆனா அவங்கள ஒரு சிறு வட்டத்துக்குள்ள அவங்க கம்யூனிஸ்டுகளுக்கு துணையா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சிறு வட்டத்துக்குள்ள அவங்களை அடக்கிட்டாங்க. ஆனா அது இல்லை. அதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. சிபில் கார்த்திகேசு நான் எழுதி முடிச்சிட்ட பிறகு சிபில் கார்த்திகேசு குறித்து தேடல் குறிப்பா நம்மவர்கள் கிட்ட, அதாவது இந்தியர்கள் மத்தியில வந்துட்டு அதிகமானதுல வந்துட்டு என்னுடைய பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்பு வந்துட்டு சீன சமூகத்திட்ட கொண்டாடப்பட்ட சிபில் கார்த்திகேசு இந்திய சமுதாயத்துக்கு நினைக்கிற ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவாதான் அறிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரியான நிலையில சிபில் கார்த்திகேசு புத்தகத்தை எழுதி முடிச்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2000 புத்தகமாவது மலேசியா சூழல்ல 500 புத்தகம் கொண்டுட்டு போய் சேர்ப்பதை வாசகர்கள் கிட்ட கொஞ்சம் கடினமான சூழல். அப்படி இருக்கும்போது 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்துட்டு சிபில் கார்த்திகேசன் நாங்க மீண்டும் மீண்டும் அச்சடிச்சு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்ததுல வந்துட்டு
மக்கள் வாசகர்கள் வந்துட்டு ரொம்ப விரும்பியே வாசிச்சாங்க அப்படிங்கறதுல வந்துட்டு எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரியான வரலாற்று பதிவுகள் வந்து மக்களிடையே போய் சேராமல் இருப்பதற்கு எது காரணமாக அமையுது? அதாவது இந்த நீங்க சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓகே, மக்கள்கிட்ட போய் சேராததுக்கு வந்துட்டு ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, அது பதிவு செய்யப்படல. இன்னொன்னு வந்துட்டு வாசகர்களுக்கு அந்த தேடல் இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா எதுவுமே இங்க மறைக்கப்படல. அதாவது இதை நீ வாசிக்காத, இதை நீ தேடாத அப்படின்னு யாரும் இங்க வந்துட்டு சொல்லல, தடையும் செய்யல. அப்படி இருக்கும்போது ஒண்ணு நாம தேடி இருக்கணும், அல்லது அது முன்கூட்டி யாராவது பதிவு செய்து வச்சிருந்தா வாசகர்கள் அதை வாசிச்சிருப்பாங்க. அப்ப இது ரெண்டு மட்டும்தான் இங்க சிக்கல். நந்திமுருகன், கேக்குதா? காந்தி முருகன் மேம். மேம் கேக்குதுங்களா? சார், அவங்க காந்திமுருகன் அவங்க உள்ள வரட்டது மீண்டும். சார் அவங்க இணையத்துல தான் இருக்காங்க சார். நீங்க உங்களோட படைப்புகள் பத்தி தொடர்ந்து பேசுங்க சார். இப்ப சிவில் கார்த்திகேயன் பார்த்தோமா, அவங்க வந்துட்டு ஈப்போல, அதாவது நாங்க வாழ்ற மாநிலத்துல தான் இருக்காங்க. இங்க உள்ளவங்களுக்குரிய அதிகமா வந்துட்டு அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க இருந்த கிளினிக், இதெல்லாம் வந்துட்டு தெரியாது. அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் சிவில் கார்த்திகேயன் புத்தகம் வந்த பிறகு அந்த வீட்டுக்கு இந்தியர்களுடைய படையெடுப்பு, அதிகமான இந்தியர்கள் போய் அந்த வீட்டெல்லாம் போய் பார்க்கும்போது அங்க அதை பராமரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த சீனருக்குரிய ஆச்சரியப்பட்டாரு. என்ன இவ்வளவு பேர் வரீங்க, ஏன் திடீர்னு இவ்வளவு பேர் வரீங்க அப்படின்ட்டு. அப்ப அந்த புத்தகம் வந்துட்டு, சிவில் கார்த்திகேயன் புத்தகம் வந்துட்டு வாசகர்களை வந்துட்டு அவங்க அதெல்லாம் பார்க்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தாக்கத்தின் அடிப்படையில் வந்துட்டு அவங்க அந்த தேடலுக்கு உட்படுத்தி அந்த புத்தகத்தெல்லாம், அந்த கிளினிக்கு, அவங்க வாழ்ந்த பகுதி, அந்த பாப்பான் கிராமம், இதெல்லாம் போய் பார்த்தது வந்துட்டு அதை பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. சரியான ஒரு வரலாற்று விஷயத்தை வந்துட்டு நம்ம பதிவு செய்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. தொடர்ச்சி அடுத்து பத்துவாரம் தொழிலாளர் போராட்டம் பார்த்தீங்கன்னா 1937 வந்துட்டு நிலத்தடி நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்த தொழிலாளர்கள் பட்ட துயரங்களை தான் வந்துட்டு அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருப்போம். அது வந்துட்டு சீன தொழிலாளர்களுக்கும் இந்திய தொழிலாளர்களுக்குமான ஒரு போராட்டம் குறி அந்த காலகட்டத்தில் அங்க இருந்துச்சு. சீனர்களுக்கு ஒரு ஊதியம், சீனர்களை விட குறைவான ஊதியத்தில் இந்திய தொழிலாளர்கள், இப்படி பிரித்தாளும் போக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் அரசு, அன்றைக்கு பிரிட்டிஷ் காலனித்துவ அரசு வந்துட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க.
அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துல அங்க போராட்டத்தை, தொழிற்சங்கவாதிகள் போராட்டத்தை முன்னெடுத்து தொழிலாளர்களுக்கு என்ன உண்மையான தேவை, தங்குமிடம், அதாவது பாதுகாப்பான தங்குமிடம், ஆரோக்கியமான குடிநீர், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், இப்படி நிறைய திட்டங்களை முன்வைத்து தொழிலாளர்கள் போராடினாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழல்ல தான் வந்துட்டு பத்வாராங் தொழிலாளர் போராட்டம்ன்ற நூல் வந்துட்டு முன்னெடுக்கப்பட்டது. அதே மாதிரி மலாயா கணபதி குறித்து பாத்தீங்கன்னா, மலாயா கணபதி வந்துட்டு இந்த நாட்டில் முதல்ல உலக அரங்கிலே எனக்கு தெரிஞ்சு முதல் தொழிலாளர் வர்க்கத்துக்காக போராடி தூக்கிலிடப்பட்ட முதல் தமிழர் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டின் மலேசியாவோட அன்றைய மலாயாவின் விடுதலைக்காகவும் தோட்ட தொழிலாளர் உரிமைக்காகவும் போராடுறவரு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மலேசியாவில் தமிழ் பள்ளிகள் இருப்பதற்கு இவரும் ஒரு காரணம். ஏன்னா இவங்களோட தோட்ட தொழிலாளர்களோட போராட்டத்துல ஒரு முக்கிய கோரிக்கையாக தமிழ் பள்ளியையும் அவங்க வந்துட்டு வச்சு போராடினாங்க. அந்த வகையில வந்துட்டு இன்றைக்கு மலேசியாவில் இருக்க 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் நிலைத்து இருப்பதற்கு, இங்கு தமிழ் வந்துட்டு தாய்மொழி கல்வி வந்துட்டு இருப்பதற்கும் அவர்கள் அன்றைக்கு வைத்த ஒரு கோரிக்கையும் முக்கியமான காரணம் நினைக்கிறேன். அதிமுருகன் வந்துட்டீங்களா? ஓகே ஓகே, பேசலாம் தொடர்ந்து. ஓகே, உங்களுடைய இந்த வரலாற்று தேடல்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய இந்த வரலாற்று தேடல்கள் வந்து ஒரு தொடர், அதாவது ஒரு தொடர் சங்கிலியாவே போய்கிட்டு இருக்கு. அதாவது எங்குமே வந்து ஒரு ஓய்வுக. இதுக்கு எப்பயுமே நீங்க வந்து முக்கிய ஒரு காரணமாக சொல்வதும் உங்களுடைய குடும்பம் தான். பல நூல் வெளியீடுகளில் வந்து அந்த நூல் வெளியீட்டாளர் குடும்பமே இருக்காது. ஆனா உங்களுடைய நூல் வெளியீடுகள் மட்டும்தான் மலேசியாவில நான் பார்த்த அளவுல ஒரு குடும்பமாக வந்து அனைவருமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நூல் வெளியீடாக அமைகிறது. அப்ப உங்களுடைய இந்த வரலாற்று தேடல், இப்ப நீங்க பல நாடுகளுக்கு சரிங்க, பல இடங்களுக்கு சரிங்க, அங்க பல நாள்கள் அங்க இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய இந்த வரலாற்று தேடல்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்காங்க? அந்த அந்த விஷயத்துல நான் வந்துட்டு கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா பெரும்பாலும் வந்துட்டு ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தை வந்துட்டு முதல்ல அந்த குடும்பம் கொண்டாடணும், அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஆதரிக்கணும், வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு எனக்கு நிறைவாகவே அது அமைஞ்சதுனால நான் இது வரைக்குமே என்னுடைய பயணங்கிறது வந்துட்டு சுதந்திரமானது. என்னை குடும்ப ரீதியில வந்துட்டு யாருமே என்னை வந்துட்டு கட்டுப்படுத்தியதும் இல்லை, இங்க போவாத அங்க போவாதன்னு சொன்னதும் இல்லை. நான் எங்க போனாலும் எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமா, அதாவது இப்ப பொருளாதார நிலையிலையும் பார்த்தாக்கக்கூடிய எனக்கு கொடுத்து அனுப்பி வைக்கிற குடும்ப உறுப்பினர்கள் தான். அந்த வகையில வந்துட்டு நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கிறதுனால எனக்கு குடும்பத்தின் ஆதரவும் பங்களிப்பும் நிறைவா இருக்கிறதுனால நான் தொடர்ச்சியா வந்துட்டு இயங்கி கொண்டிருக்க முடியுது. அவர்கள் இல்லைன்னா நான் இயங்குவது வந்துட்டு கொஞ்சம், அதாவது இயங்கி கொண்டு இருந்திருப்பேன், ஆனா நிறைவா இயங்கி கொண்டிருப்பேனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அந்த வகையில என்னுடைய குடும்பத்துக்கு வந்து நான் நன்றி தான் சொல்லணும். உங்களுடைய நூல் வெளியீடுகள், அதாவது மலேசியால நடக்கக்கூடிய பல நூல் வெளியீடுகளுக்கு வந்து போயிருக்கோம். ஆனா உங்களுடைய நூல் வெளியீடுகளை வந்து யாரையும் நீங்க தனிப்பட்ட முறையில அழைக்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இருக்காது. ஒரு முகநூல்ல பார்த்திருக்கலாம், அல்லது உங்களோட வாட்ஸ்அப் பதிவுகள்ல பார்த்திருக்கலாம், எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்பட்டிருந்தா கூட வந்து பலரும் உங்க நூல் வெளியீட்டுக்கு வராங்க. இது ஒரு எழுத்தாளனின் ஒரு படைப்பை வந்து உண்மையிலே அங்கீகரிப்பதற்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு அப்படின்னு தெரியுது. ஆனால் உங்களுடைய இந்த வாசகர்களுக்கு அவர்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய நூல்களை வாங்கி படிக்க ஒரு படைப்பாளனாக நீங்க என்ன அவங்களுக்காக கொடுக்குறீங்க? அதாவது இப்ப யாரையும் நீங்க தனிப்பட்ட முறையில அழைக்கணும்ன்ற ஒரு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படைப்பு மக்களிடையே வந்து பிரபலமாகிக்கிட்டு இருக்கு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு படைப்பாளன் ஒரு வாசகனுக்கும் ஏற்படக்கூடிய அந்த உறவு வந்து மிக மிக ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த உறவு வந்து சிறப்பா இருப்பதற்கு நீங்க என்ன செய்றீங்க? ஏன்னா உண்மையிலே இது பல எழுத்தாளர்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு சில நூல் வெளியீடுகளுக்கு வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட ஆளுகள் வருது. ஆனா உங்களுடைய நூல் வெளியீடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நூலை நீங்க எத்தனையாவது முறையாக வெளியிட்டாலும் சரி, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹால் வந்து அப்படியே ஃபுல்லா நிறைய கூடிய அளவுக்கு வந்து ஒரு மக்கள் கூட்டம் அங்க இருக்கு.
அந்த அளவுக்கு வந்து இந்த வாசகர்களுக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மேம்பான அந்த உறவை பற்றி சொல்லுங்க. ஓகே. அது உறவுன்றத விட முதல்ல நான் அழைக்காம அதாவது முகநூல்லையோ சமூக ஊடகங்களையோ பார்த்து வரவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நாம ஒரு விடயத்துல நாம அழுத்தப்பட்டு கொண்டே இருந்தால் நாம திமிரி எழுந்துதான் ஆகணும். அந்த மாதிரி நமக்கான வரலாறு யாரோ ஒருத்தவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அதை தேடி வாங்குறதுக்கு மலேசியால வாசகர்கள் இருக்கிறாங்க. அதாவது புனைவுகளுக்கு புனைவுகளுக்கு கொடுக்கிற ஆதரவை விட வரலாற்று சார்ந்த விடயங்களுக்கு மலேசியாவில் வாசகர்கள் அப்படிங்கிற தீம் தாண்டி மலேசியால இருக்கிற இந்தியர்களுக்கு அதுல ஆர்வம் அதிகமாவே இருக்குது. அந்த நிலையில் அவங்களோட தேவை என்ன அப்படிங்கறத உணர்ந்து அதை நம்ம கொடுக்கும்போது வாசகர்கள் அதிகமா வராங்க. நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய நிகழ்ச்சிக்கு மட்டும் ஏன் நிறைய பேர் வராங்க வாசகர் மத்தியில எழுத்தாளர் மத்தியில அப்படின்ட்டு. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். நானு மலேசியாவில் எங்க புத்தக வெளியீடு நடந்தாலும் சரி, ஒரு வாசகர் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நான் போய் கலந்துக்குவேன். ஏன்னா யாரோ ஒருத்தவங்க செய்யறாங்க, அவங்க நமக்கு தெரியாது, ஏன் நம்ம அங்க போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் எனக்கு இருக்காது. அது யாரு செய்தாலும் சரி. ஈவன் அதாவது அவங்க எனக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம், அல்ல அறிமுகமாய் இருக்கலாம். யாரோட நிகழ்ச்சியா இருந்தாலும் என்னோட முகத்தை அங்க பார்க்கலாம். அதுதான் நான் எனக்கும் வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான நெருக்கத்தையும் உறவையும் நான் ஏற்படுத்துறது. அந்த வகையில ஒரு சிவாலினா அவரோட நிகழ்ச்சி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் அழைக்காமலே வர நிறைய உறவுகள் தான் இங்க இருக்கிறாங்க. இங்க பெரும்பாலும் எழுத்தாளர்கள் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் மலேசியா சூழல்ல சில அதாவது ஒரு தரப்பு தெரிஞ்சவங்க நிகழ்ச்சிக்கு தான் போவாங்க, ஒரு தரப்பு நம்மளை கூப்பிடலன்னு போக மாட்டாங்க. அப்புறம் ஒரு தரப்பு இவங்க எழுத்து நல்லா இருக்காது அப்படி இவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான நிலையில தான் ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் அல்லது ஒரு படைப்பாளனுக்கும் இன்னொரு படைப்பாளனுக்குமான உறவு நல்ல நல்ல ஒரு உறவுல அவங்க இல்லாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலேசியாவை பொறுத்தவரையும் எழுத்தாளர் சிவா லெனின் அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களான்னு தான் கேட்கணும். ஓகே, இப்படி வரலாற்று பதிவுகளை கொடுத்து கொண்டிருந்த எழுத்தாளர் சிவா லெனின் திடீர் என்று ஒரு ஐக்கூ கவிஞராக உருமாறினார். அதனோட பின்னணிய சொல்லுங்க. இது எனக்கு கிண்டல் பண்ற மாதிரியே இருக்குதா? ஐக்கூ கவிஞரெல்லாம் உருவாகவில்லை. அதாவது நிறைய வரலாற்று பதிவு அதாவது அடுத்து உங்களுடைய ஐக்கூ நூல் ஒன்று வெளியீடு காணவும் உள்ளது. அதனால்தான் இப்படி ஒரு கேள்விங்க. அதாவது வரலாறுங்கிறது என்னுடைய கடமை. வரலாறுகளை பதிவு செய்வது என்பது என்னோட கடமை. ஆனா அதே வேளையில நமக்கு பிடிச்சமான சில விடயங்கள் இருக்குல்ல. இயல்பாவே எனக்கு கவிதை ரொம்ப பிடிக்கும். அந்த கவிதையில கட்டுரையில சொல்ல முடியாத சில விடயங்களை கவிதையில சொல்லிடலாம். அந்த மாதிரி கவிதைகள் பக்கம் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஐக்கூ அறிமுகப்படுத்தினது காந்தி முருகன் தான். அவங்க தான் ஐக்கூல என்னை பயணம் செய்ய வச்சாங்க. அந்த வகையில என்னுடைய நான் எழுதிய முதல் ஐக்கூவே அப்துல் ரஹ்மான் ஐக்கூ அனைத்துலக கவிதை போட்டியில எனக்கும் ஆறுதல் பரிசு கிடைத்தப்ப நானே வேந்து போயிட்டேன், நம்மளாலையும் முடியுமோ அப்படின்ட்டு. அந்த வகையில தான் அந்த ஆறுதல் பரிசு கிடைத்த பிறகு அப்ப நம்ம ஏதோ ஒண்ணு சரியா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் தொடர்ச்சியா ஐக்கூ பக்கமும் நகர ஆரம்பிச்சேன். அதனால அது வரலாறு என்பது என்னுடைய கடமை. ஐக்கூ கவிதை, புது கவிதை இதெல்லாம் என்னுடைய விருப்பமான ஒரு விடயமாக மாறிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, இப்ப இந்த ஐக்கூ கவிதையில தலைப்பு வைக்கும் பொழுது பெரும்பாலும் எல்லாரும் அழகியல தான் தேடி தலைப்பு வச்சாங்க. ஆனா உங்களுடைய கவிதையோட தலைப்பு மட்டும்தான் மிகவும் வேறுபட்டிருந்தது. இரவை கிழிக்கும் ஓநாய்கள். அங்கேயும் நிறைய சமூக சிந்தனையில் உள்ள கவிதைகள் தான். அப்ப
சிந்தனைகளை வந்து நிறைய கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றத வந்து எடுத்துக்காட்ட முடியும். கவிஞர் முருகேஷ் மற்றும் கவிஞர் கன்னிக்கோயில் ராஜாலாம் வந்து உங்களுடைய நூலுக்கு வாழ்த்துரை எழுதியிருந்த போது இந்த கவிதைகள் குறித்து வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு முன்னுரையை வந்து கொடுத்திருந்தாங்க. அதாவது எல்லாரும் வந்து இந்த ஐக்குள்ள வந்து அழகியலை தேடி போகும் பொழுது அங்கேயும் சமூக சிந்தனையை கொண்டுட்டு வந்த ஒரு கவிஞராக வந்து உங்களை அங்க பார்த்திருக்காங்க. அதனால உங்களுடைய அந்த நூல் நிச்சயமாக ஒரு சிறப்பான வெளியீடு காணணும் அப்படின்னு விரும்புறோம். தொடர்ந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு எழுத்தாளன் அப்படின்னு பயணிக்கும் பொழுது அவங்க மட்டும்தான் அந்த எழுத்தாளரா இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சிவா லெனின், சிவகுமார் சிவா லெனின் ஆனாரு. அதே போல உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த அடுத்த சந்ததியினர் எல்லாருமே வந்து எல்லாருடைய பெயருக்கு பின்னாடியோ முன்னாடியோ வந்து இந்த உலக தலைவர்களோட பெயர் தான் இருக்கு. இதுக்கு என்ன ஒரு தனிப்பட்ட காரணம்? ஏன்னா பெரும்பாலும் தனிப்பட்ட வந்து காரணம்லாம் இல்ல. முதல்ல வந்து அவங்க எல்லாருமே வந்து அதாவது உலக தலைவர்களா நான் பார்க்கல. அவர்கள் எல்லாமே போராட்டவாதிகள், போராளிகள், மக்களுக்காக களத்தில் நின்றவர்கள். என்னுடைய அடுத்த தலைமுறையும் அதாவது திணிக்க முடியாது எதையும், ஆனால் அடுத்த தலைமுறையும் தங்களுக்கான பெயருக்கு காரணத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் இந்த மக்களுக்கான களத்துல நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் அந்த பெயர்களை வைத்தோம். அதாவது நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல வந்துட்டு மார்க்ஸ், மார்க்சிம் கார்கி, லெனின், சேகுவாரா இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க வீட்டுல பிள்ளைங்க. ஆனா அவங்க முன்னுக்கு இப்ப சேகுவாரானா சேகுவாரா அறிவு நெறின்னு வச்சிருப்போம், மார்க்ஸ்னா மார்க்ஸ் அன்பு நெறின்னு வச்சிருப்போம், இந்த மாதிரியான லெனின்னா லெனின் அன்புன்னு வச்சிருப்போம், மார்க்சிம் கார்கில் வந்துட்டு கார்கி தமிழ் இனியன் வச்சிருப்போம். அப்ப இந்த மாதிரியான வைக்கும் போது தமிழ் இனியன் ஓகே தமிழ் பேரா இருக்குது, மின்னுக்கு யாரு இந்த கார்கி அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அது யாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு தேடலை ஏற்படுத்தும். அப்ப அவங்களுக்கான பயணம் வந்துட்டு நிர்ணயம் செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா மக்களுக்காக பேசாதவன், மக்களுக்காக வாழாதவன், மக்களுக்காக களத்துல நிக்காதவன் வந்துட்டு வாழ்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் நானு. அந்த வகையில வந்துட்டு இவர்களும் தங்களுடைய அடுத்த நம்ம வீட்டோட அடுத்த தலைமுறையும் மக்களுக்காக களத்துல நிக்கணும், மக்களுக்காக போராடணும், அவர்களின் குரலும் மக்களுக்காக ஒலிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அந்த பெயர்கள்லாம் வைக்கப்பட்டது. ஒரு குடும்பத்துல வந்து ஒரு எழுத்தாளர் ஒரு படைப்பாளர் இருக்கலாம். ஆனால் ஒரு குடும்பமே வந்து ஒரு சமுதாய சிந்தனையோட செயல்படுது அப்படின்னு சொல்வதற்கு உங்களோட குடும்பம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. உண்மையிலே இதுவரையில் வந்து எங்களோடு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டதுக்கு. ஆனால் இப்பொழுது இன்னும் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது இப்பொழுது பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கீங்க. இப்படி நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது இலக்கியம் சார்ந்த பல செயல்பாடுகளையும் அங்க செய்துகிட்டு இருக்கீங்க. அது குறித்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன். ஓகே, அதுக்கு முன்னதாக நீங்க கேட்ட கேள்வியில குடும்பமே எங்க கேட்டிருந்தீங்களா? ஓகே, எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து அரசியல் பேசுவோம், மக்களுக்கான போராட்டங்களை பத்தி பேசுவோம், மக்களுக்கான உரிமையை பத்தி பேசுவோம். அது நாங்க வந்துட்டு அதாவது பெரும் விவாதமே செய்வோம் வீட்டுல. அண்ணன் சொல்ற ஒரு கருத்து வேற இருக்கு, ஆனா கடைசியா ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா எங்களுடைய எந்த முடிவுமே வந்துட்டு உழைக்கும் மக்களுக்கு எதிரானதா இருக்காது. அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமாகவும் இருக்காது. சரியான அரசியல்வாதிகளுக்கு அது அவங்களுக்கே சரியா அமையும். ஆனால் பொதுவா வந்துட்டு உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரான எந்த ஒரு முடிவும் வந்துட்டு எங்களுடைய விவாதத்தின் எதிர்ப்பா அமையாது. அந்த மாதிரிதான் இருக்கும். சரி, பேராமாநில எழுத்தாளர் சங்கத்தை விஷயமா கேட்டிருந்தீங்க. பேராமாநில எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இறுதியில் வந்துட்டு அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டேன். அதே வேளையில நான் வந்துட்டு மேனாள் தலைவர் முல்லைச்செல்வன், கவிஞர் முல்லைச்செல்வன் இந்த நம்மளோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த நிகழ்ச்சியில. அவர் வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கி கொண்டதனால் என்ன அவரே தான் என்னையும் முன்மொழிஞ்சாரு, என்ன தலைவருக்கு அவர் தான் முன்மொழிஞ்ச காரணத்தினால நான் இப்ப வந்துட்டு பேராமாநில எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். நாங்க வந்த பிறகு இப்ப நாங்க வந்துட்டு தொடர்ச்சியா வந்துட்டு
புது கவிதை பயிலரங்கு நடத்திட்டோம். மலேசியாவின் மிக முக்கியமான கவிஞர்கள் ஒருவர் வந்துட்டு பேரா மாநிலத்தின் கவிஞர் கோமுனியாண்டி. அவரு அண்மையில இறந்தது பிறகு கடந்த அவருடைய நினைவாக கோமு புது கவிதை போட்டி நடத்திருக்கிறோம். அப்புறம் ஐக்கு பயிலரங்கம் ஆன்லைன்ல நடத்தியிருக்கிறோம். அப்புறம் புத்தகங்களுக்கு எப்படி, அதாவது படைப்புகளுக்கு எப்படி படங்களை உருவாக்குவது அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு பயிலரங்கு நடத்தியிருக்கிறோம். அதனை தொடர்ச்சியா ஒவ்வொரு நிகழ்ச்சியா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதம் 28ஆம் தேதிக்குரிய 13 சிறுகதை எழுத்தாளர்களின் சிறுகதைகள் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு நூல் காற்றில் ஆடும் இறகின் திசை அப்படின்ற ஒரு தொகுப்பு நூலை வெளியீடு செய்யவிருக்கிறோம். அதோட அடுத்த ஆண்டு 2027ல இந்த ஆண்டு புதுக்கோட்டையில் நடக்கின்ற ஐக்கு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு அந்த அனைத்துலக ஐக்கு மாநாடு மலேசியா ஈப்போவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத மட்டும் நான் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். காந்திமுருகன் கேட்கல. உங்களோட மைக் ஆஃப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர் உங்களுடைய மைக் ஆஃப்ல இருக்கு. ஓகே, இதுவரை எங்களுக்கு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்கள் நன்றி. தொடர்ந்து நம் குழுவில் இருந்து எழுத்தாளரிடம் கேள்விகள் கேட்கலாம். ஓகே, தொடர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள், நம்ம தமிழ்நாட்டின் ஹைக்கூ கவிஞர், அவருடைய கேள்வி இப்போது. வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முழுசா கேட்க முடியல, இருந்தாலும் பாதியில கேட்க முடிஞ்சது. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வேகம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது. ஹைக்கு குறித்து ஒரு நல்ல ஒரு பதிவு செஞ்சிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழுக்கு அறிமுகமாகி ஹைக்கு. அது குறித்து இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்றதே அந்த ஹைக்குக்கான இளமையா நான் நினைக்கிறேன். காந்தி முருகன் ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க, ஹைக்குனாலே அழகியல் சார்ந்துதான் தலைப்புகள் வரணும் அப்படின்னு. அப்படிதான் ஒண்ணும் கிடையாது, நம்ம அதான் நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். ஹைக்குல தலைப்புகள் நம்ம தான் நிர்ணயம் பண்றோம். நாம யாரு அப்படின்னு நம்மளுடைய அடையாளம். இப்ப சிவா லெனின் அப்படின்னும் போது லெனின் யாரு அல்லது சிவா யாரு? இந்த கன்னிக்கோவில் ராஜான்றது தெரியும், அந்த கன்னிக்கோவில்னா என்ன, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்மள பேர்லயே தாங்கி இருக்கிறோம். அந்த மாதிரி இந்த ஹைக்குக்கான தலைப்பு நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. எனக்கு ஒரு விடயம் தான், தொடர்ந்து நம்ம தமிழ்நாடுகள்ல அதிகமான ஹைக்கு மாநாடுகள், அதாவது குழுவா இருந்தா கூட அது தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல ரொம்ப குறைவா தான் இருக்கு. இப்ப மலேசியா கையில் எடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது. இப்ப கூட அண்மையில நம்ம ஒரு குழுவுல நம்ம ஹைக்கு பத்தி பேசியிருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துச்சு. இப்போ மாணவர்கள், இப்ப நீங்க சொல்றது கவிஞர்கள் மத்தியில, மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள் மத்தியில இந்த ஹைக்கு எப்படி சேர்ந்திருக்கு, அதாவது மலேசியால, அதுன்ற மட்டும் கொஞ்சம் விளக்க முடியுமா? வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இப்ப மலேசியா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில அப்படிங்கிறது இன்னும் அது இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா ஆசிரியர்கள் மத்தியில இருக்குது. இப்ப ஐக்கு எழுதி கொண்டிருக்கிறவங்க கொஞ்சம், அதாவது தீவிரமா இயங்கி கொண்டிருக்கிறவங்கள ஆசிரியர்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க.
அதனால வந்துட்டு ஆசிரியர்கள் மத்தியில வந்துட்டு ஐக்கு வந்துட்டு கவனம் ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ஐக்கு பக்கத்துல வந்துட்டு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில வந்துட்டு இப்ப நீங்க மலேசியால பாத்தீங்கன்னா பச்சைபாலன் சார் வந்துட்டு ஐக்குல மிக முக்கியமான ஒருத்தர். அவரும் ஒரு ஆசிரியர் தான். அப்புறம் கவிஞர் மகேந்திர நவமணி, அப்புறம் கவிஞர் சிவகுமார் சுவாசிப்பவன்ற பேர்ல எழுதுவாரு. அப்புறம் கே பாலமுருகன், இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஆசிரியர்கள் ஒரு தரப்பு இருக்கிறாங்க. அவங்களும் எழுதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால வந்துட்டு ஆனா இன்னும் தீவிரமா ஆக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் வந்துட்டு ஐக்கு வந்துட்டு தொடர்ச்சியா மலேசியால இப்ப வந்துட்டு பேராமன்ல எழுத்தாளர் சங்கம் கூட வந்துட்டு இதற்கு முன் நடந்துச்சான்னு தெரியாது. ஆனால் பேராமணில எழுத்தாளர் சங்கம் கடந்த ஆண்டு வந்துட்டு நாங்க ஒரு பயிலரங்கு நடத்தினோம், ஐக்கு பயிலரங்கு நடத்தினோம். அதுல கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களும் இருந்தாங்க. அதே சமயம் வருங்கால ஆசிரியர், அதாவது ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப ஆர்வம் இருக்குது. அவர்களை வந்துட்டு இம்மாதிரியான பயிலரங்கம் மற்றும் ஐக்கு சார்ந்த கவனத்தை வந்துட்டு அவங்க பக்கம் திருப்பணும். அந்த முயற்சியை வந்துட்டு இப்பொழுது மலேசியால ஐக்கு எழுதிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பா எல்லாருமே வந்துட்டு ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கும் வந்துட்டு ஐக்குவை கொண்டு செல்லும் பணியை வந்துட்டு எல்லா ஐக்கு படைப்பாளர்களும் மலேசியா நிறைவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 ஆண்டுகள்ல பார்க்கும்போது இன்னும் அதிகமான படைப்பாளர்கள் மலேசியாவில் உருவாயிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஹைக்கூட கிளை வடிவங்கள் சார்ந்து இயங்குறாங்களா? அதாவது இப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டதுல என்னன்னா, மலேசியால வந்து முதல் பெண் படைப்பாளியோட நூல் என்ன நூல், இல்ல இந்த வரைக்கும் யாரு எத்தனை நூல்கள் போட்டிருக்காங்கன்ற பட்டியல் நான் எடுத்திருக்கேன் மலேசியா பொறுத்த வரைக்கும். அப்ப இதுல வந்து ஐக்கோட கிளை வடிவங்களா இருக்கக்கூடிய சென்ட்ரியு, லிமரைக்கு, லிமர்புன், ஐபுன், ஹைகா இந்த மாதிரியான விடயங்கள்ல கவனம் செலுத்துறாங்களா? இல்ல தோழர், எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா தோழர் காந்தி முருகன் வந்துட்டு இதுல விமரைக்கோ இந்த மாதிரியான சில விடயங்கள் குறித்து என்கிட்ட பேசி இருக்கிறாங்க. அதை அவங்க முயற்சியும் செய்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன்னா அவங்க அது குறித்து அதிகமா உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு காந்தி முருகனை தவிர மற்றவர்கள் அது முயற்சி பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பொதுவா ஐக்கு அப்படிங்கிறதுல வந்துட்டு அவங்க முயற்சி பண்றாங்க. அதோட கிளைகள்ல வந்துட்டு இல்லைன்னு தான் சொல்லணும் தோழர். ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி. நன்றி தோழர். வணக்கம், நீங்க பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப அருமையான ஒரு நேர்காணலா இருந்தது. தோழர் திவாலினின் ரொம்ப அருமையா பதில் சொன்னாங்க. காந்தி முருகனை நல்லா தயார் பண்ணி நிறைய கேள்விகளை கேட்டாங்க, நல்லா இருந்தது. வத்சா மேடம் மாதிரி ரொம்ப நாளா காணாம போயிருந்தவங்களாம் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த நிகழ்ச்சிக்கு. இப்ப எழுத்தை பொறுத்தளவுல தோழர் ஒரு என்ன சொல்றாங்கன்னாக்க, ஒரு கவிதை என்று வருகிற பொழுது சில பேர் வந்து கவித்துவம் இல்லாம வெறும் கருத்தை மட்டும் எழுதுறாங்க, கவித்துவத்தோடு இருக்கக்கூடிய கவிதை தான் வந்து ஜெயிக்கும், நம்ம வந்து கருத்தை பிரதானப்படுத்துறதை விட கவித்துவத்தை பிரதானப்படுத்துறோம்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்க கருத்து என்ன தோழர்? அதாவது தோழர், நான் இது இயல்பா எல்லாருக்கிட்டையும் ஏற்படுற ஒரு விஷயம்தான். என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். இப்ப என்னுடைய கவிதை சார்ந்து நான் யோசிக்கும் போது நான் வந்துட்டு ஒருத்தருக்கு அவனோட வழியை தான் சொல்றேன். அந்த வழியை சொல்லும் போது அவனுக்கு நேரடியா அவனோட வழியை தான் நான் சொல்லணுமே தவிர அவனுக்கு கவித்துவமா சொல்லி நீ போய் தேடிக்கோ, நான் உனக்கான ஒரு வழியை, உன்னோட வழியை நான் பேசியிருக்கேன், நீ போய் தேடிக்கோ அப்படின்றது வந்துட்டு எனக்கு உடன்பட முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு பாமரனுக்கு சொல்றேன், நீ சுரண்டப்படுகிறாய், உன்னுடைய உழைப்பு சுரண்டப்படுது, நீ ஏமாற்றப்படுறன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் நான் ஒரு வலை இருக்கு, வலைக்குள்ள எலி மாட்டிக்கிச்சு, தீனி போட்டு அதை வந்து பிடிச்சிட்டாங்க, அப்படியெல்லாம் அவனுக்கு கவித்துவமா நான் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீ ஏமாற்றப்படுகிறாய் அப்படிங்கிறத நான் நேரடியா சொல்லுவேன். அப்ப அந்த மாதிரியான நிலையில வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, கவித்துவமா இலக்கியம் படிக்கிறவங்க படித்துக் கொள்ளுங்கள், அதை தவறுன்னு சொல்லல. ஆனா நான் மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட எழுத்து அவனுக்கு போய் சேரணும், அவன் வந்துட்டு அதை உணரணும், அவன் அதுல இருந்து வரணும்.
ஒரு எழுத்துங்கிறது வந்துட்டு பாதிக்கப்பட்டவனை தூண்டி விடணும். அவனை வந்துட்டு அவனுக்கான உரிமைக்காக அவனை போராட வைக்கணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்குதுங்க. என்னுடைய எழுத்து வந்துட்டு கவித்துவத்துக்கு அப்பால் பட்டு தான் இருக்கும். அது வந்துட்டு வழிகளை மட்டும்தான் பேசும். நான் அப்படிதான் மகிழ்ச்சி. நன்றி பாக்குறேன். தோழர். நன்றி தோழர். தெளிவான பதில். நன்றி நன்றி. நல்ல அருமையான கேள்விண்ணா, அருமையான கேள்வி. நல்ல அழகான அதுக்கான பதில் வந்து ரொம்ப தோழர் லெனின் வந்து கொடுத்திருந்தாரு. தோழர் வந்து ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஏற்கனவே வந்து கலந்துகிட்ட எனக்கு ஒரு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். மலேசிய எழுத்தாளர்களோட வேற ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து வத்சலா சிவில் தோழருக்கு கார்த்திகேசன் தெரியும்னு நூலை பற்றி நினைக்கிறேன். பேசியிருக்கோம்டா. கார்த்திகேசு நூலை போது தோழர் ரொம்ப நேரம் நம்மளோட ஆமா. உரையாடினதாக எனக்கு நினைவு. அதாவது மக்களோட மொழியில எழுதும் போதுதான் வந்து அது மக்களிடம் செல்லும் அப்படிங்கறத வந்து உண்மை தோழர். ஒரு கொள்கையாகவே வச்சிருக்கீங்க. அதுதான் அந்த அந்த வந்து இது இருக்கும் பொழுது நிச்சயமாக காலம் கடந்து வந்து உங்களோட எழுத்துக்கள் வந்து நிச்சயமாக நிற்கும். அதுல ஒண்ணும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இதுல தோழர் காந்தி முருகனுக்கு வந்து பாராட்டுகள். அப்படி இருந்ததுனாலதான் ஆமா, தோழர் 200 ஆண்டுகள் கடந்து மார்க்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னமும். அதுதான் அது மக்கள் மொழியாக இருக்கிறதுனாலதான் அது ஆமா. எளிமைதான் வந்து மக்கள் கிட்ட சேருங்கிறது வந்து ரொம்ப அதை எளிமையா சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. அது உங்க மூலியமாக இன்னைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தோழர் வத்சலா அவர்களை வந்து பற்பல ஆண்டுகளுக்கு பிறகாக நாங்க வந்து அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது. இதுல வந்து ஆமா, இணையம் அவங்க வந்து என்கிட்டயும் சொன்னாங்க, இன்னைக்கு உங்களோட புத்தகம் பேசுறாங்களா சிவா, பார்த்தேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் நீங்களே உங்களோட சொன்னீங்க இல்லையா, அதாவது உங்களோட புத்தகம் வெளியிட்டும் போது கூட நான் யாரையும் அழைக்கிறதுலாம் கிடையாது. பார்த்த உடனே வராங்க. இதுதான் ஒரு ஒரு இலக்கியத்துக்கும் அந்த ஒரு எழுத்தாளனுக்குமான வெற்றி இது. அவர் ஏன் என்னதான் கூப்பிடவே இல்லையா, அப்புறம் நான் ஏன் போகணும் அப்படிங்கிறது இல்லாம எழுத்தை நான் ரசிக்கணும், நான் அந்த இலக்கியத்தை உள்ள நான் வந்து அது போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உந்துதல் வந்து நீங்க உண்டாக்கி வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அதுக்கு வந்து ஒரு கூடுதலான பாராட்டுக்கள். அதுக்கு மேல வந்து ஐயா முல்லைச்செல்வன் ஐயாவை பத்தி நீங்க குறிப்பிட்டீங்க உங்களோட பேசும்போது. எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி சரி நான் ஒதுங்கிக்கிறேன் நீங்க மேல வாங்க அப்படிங்கறது கை தூக்கி விடுறதுக்கான இதுதான். இப்ப எங்க குழுவிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நேரு அண்ணன், ஐயா குமரேசன் ஐயா, எங்க அண்ணன் ஒளி அண்ணன், இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து வா அடுத்து வா அடுத்து வான்னு அப்படி இழுத்துக்கிட்டு வந்து மேல விடுறாங்க பாத்தீங்களா. அதுதான் வந்து அது வந்து அந்த இடத்த வந்து நல்ல ஒரு உயிரோட்டமாக வச்சிருக்குது. அதுல வந்து இந்த நேரத்துல வந்து ஐயா முல்லைச்செல்வன் ஐயாவுக்கும் வந்து பாராட்டுகள். அடுத்ததாக ஐயா குமரேசன் ஐயா, ஐயா வரீங்களா? ஐயா உங்களை அட்மிட் பண்ணலாம். கேக்குதா பேசுறது? கேக்குது கேக்குது, நல்லா கேக்குதுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்ல சென்ற வாரம் சனிக்கிழமை நேரடி சந்திப்பு நடத்தி கொண்டாடினீங்க. அதில் நான் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்துட்டேன் அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு மலேசிய மண்ணிலிருந்து வந்திருக்கிற ஒரு எழுத்தாளர், முற்போக்கு சிந்தனையாளர், இடதுசாரி சிந்தனையாளர், அவரோடு நடத்திய இந்த நேர்காணல் என்பது பல்வேறு சிந்தனைகளுக்கு இட்டு செல்கிறது. அதனால் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த வாருங்கள் படைப்போம் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா லெனின் அவர்கள் இன்றைக்கு எனக்கு இந்த நிகழ்வின் மூலமாக எனக்கு ஒரு தோழராக கிடைத்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கிறேன். அவரை நேர்காணல் செய்த காந்தி முருகன் அவர்கள் இத்தகைய ஒரு படைப்பாளி, இத்தகைய ஒரு சிவப்பு சிந்தனையாளர். ஏன்னா அந்த சிவப்பு சிந்தனை இருக்கிறனால தானே அவர்களை தேடிய அந்த வரலாற்றை அவர் தேடி பிடித்து எழுத்தாக பதிவு செய்த அந்த வரலாற்றை நமக்கு தருகின்ற அந்த மாபெரும் தொண்டில அவர் ஈடுபடுவது என்பது வெறும் எழுத்து பணிக்காக இல்லை, அந்த சிவப்பு பணியும் அதில் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒருவரிடம் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீட்டுப்பாடம் செய்து தயாரித்து கொண்டதை போல காந்தி முருகன் தன்னுடைய வினாக்களை அமைத்திருந்தார். சொல்ல போனா அந்த நீங்கள் இருவரும் நடத்திய இந்த உரையாடல் என்பது மலேசிய
சமூகத்தையும், மலேசிய அரசியலையும், மலேசிய இலக்கிய உலகத்தையும் புரிந்து கொள்வதற்கு, இன்னும் விரிவாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு தூண்டல் முனையாக இருந்தது என்று கூட நான் பார்க்கிறேன். இதுல எனக்கு சில வினாக்கள் இருக்குன்னா அதை அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க, ஏன் இந்த வரலாறுகளை புனைவு இலக்கியத்தில் ஈடுபட்டிருந்த நீங்கள் ஏன் வரலாற்றுக்குள் வந்தீர்கள் என்கிற அந்த கேள்விக்கு சொன்னீங்க. நீங்க என் நண்பர்கள் கூட கேட்டாங்க. அப்ப இந்த வரலாறுகளை நாம் மறைக்கப்பட்ட இந்த வரலாறுகளை நாம் எழுதலைன்னா வேற யாரும் எழுதுவாங்கன்ற அந்த மிக நியாயமான கேள்வியை முன்வைத்ததாக சொன்னீர்கள். அது உண்மைதான். ஏனென்றால் இவைகள் மறைக்கப்பட்ட வரலாறுகளாக இருக்கின்றன, மறக்கப்பட்ட வரலாறுகளாகவும் இருக்கின்றன. அதை விட மிக முக்கியமாக கண்டுகொள்ளப்படாத வரலாறுகளாக இருக்கின்றன, எளிதாக புறக்கணிப்பது. ஆனா அதை அந்த புறக்கணிப்புகளை தாண்டி இவற்றை அந்த வரலாறுகளை வரலாறாக கொடுப்பது என்பது ஒரு முக்கியமான சமுதாய தொண்டு. அப்படிதான் நான் பார்க்கிறேன். அதை நாம தான், ஏன்னா அதற்காக நம்முடைய சிந்தனைகளை நாம் ஒப்படைத்துக் கொள்கிறோம் என்றால் நாம தானே அதை எழுதியாகணும் அப்படிங்கிற அந்த நியாயமான அந்த கேள்வி மிக சரியாக இருக்கிறது. அடுத்து அது மலேசியாவுடைய அந்த பின்புல அரசியல்லாம் நமக்கு தெரியும். அது எப்படி ஒரு பரந்த கூட்டமைப்பாக விடுதலை பெற்றது என்பது, பிறகு ஒரு கட்டத்துல எப்படி மலேசியா மட்டும் தனி சுதந்திர நாடாக ஆனது என்பதும் புரிகிறது. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அங்க செங்கொடி இயக்கத்தின் மீது விதிக்கப்பட்ட அந்த தடை என்பது சுதந்திர மலேசியா அரசும் அதை அந்த தடையை தொடர்ந்தது என்கின்ற அந்த வரலாறையும் புரிந்து கொள்ள, ஏன் அப்படி என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த செங்கொடி இயக்கத்தை கம்யூனிஸ்டுகள் அன்றைக்கு என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் மேற்கொண்டால் என்பதெல்லாம் இன்னும் விரிவா நிறைய அதற்கான களம் இதுவல்ல என்றாலும் கூட அதை நிறைய தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்றேன். அது என்ன, அது தேடம் நானே கூட தான் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படுகிறது. ஏனென்றால் கண்டிப்பாக விடுதலை போராட்ட காலத்தில் ஜப்பான் ஆட்சியாளர்களை எதிர்த்து களம் கண்டதுல கம்யூனிஸ்டுடைய பங்கை மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது ஏன் மலேசிய அரசு, சுதந்திர மலேசிய அரசு அவர்களை அந்த தடையை விலக்கிக் கொள்ளவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வி வரத்தான் செய்கிறது. அல்லது அவர்கள் முன்வைத்த அவர்கள் விடுத்த வேண்டுகோள்களை அன்றைய கம்யூனிஸ்டுகள் ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படிங்கிற கேள்விலாம் இருக்கிறது. அதெல்லாம் விசாரிப்போம். அடுத்து இதுல நீங்க அந்த இலக்கியத்துக்கு அதுல இருந்தே அப்படியே அது சார்ந்து ஒரு கேள்வி முதல்ல வச்சிடுறேன், அதை நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு கேள்வியா பதில் சொல்றதுக்காக. அதாவது இன்றைக்கு அங்கே இடதுசாரி இயக்கங்கள், ஏன்னா இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற பேர்ல தடை செயல்பட முடியாது என்பதால் இடதுசாரி இயக்கங்கள் வேற வேற பெயர்கள்ல தான் செயல்பட முடியும். குறிப்பாக மலேசியா சோசியலிச கட்சி என்று ஒரு கட்சி இருக்கிறது. அதுல இந்த இடதுசாரிகள் இழந்து செயல்படுகிறார் என்று அறிகிறேன். அந்த கட்சியினுடைய செயல்பாடு பொதுவாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் இவர்களுடைய பங்களிப்பு என்பது எந்த அளவுக்குங்கிறது, சமூகத்துல மலேசிய சமூகத்துல இவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தளம் என்பது இருக்கிறது, குறிப்பாக இளைய சமுதாயத்தில். இது ஒரு கேள்வி. அடுத்து அந்த இலக்கியம் பற்றிய உரையாடலாக அமைஞ்சது சுவையாக இருந்தது. ஏனென்றால் நான் பொதுவாக சொல்லுவேன், ஏன்னா நீங்களே சொன்னீங்கல்ல, இந்த வரலாற்று உண்மைகளை தேடுவதற்காக நீங்கள் மேற்கொண்ட பயணங்கள், அதுல தெரிந்து கொண்ட உண்மைகள், அந்த உண்மைகள் ஏற்படக்கூடிய மனம் சார்ந்த அழுத்தங்கள், அயற்சிகள் கூட சொல்லலாம். ஏன்னா இப்படி இல்லாம இதெல்லாம இழந்துட்டோம், இப்படி இல்லாம வாழ்ந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த சோர்வை நீக்குவதற்கான ஒரு சோலை இலக்கியம் தான் இயல்பாவே. ஒரு இலக்கிய படைப்பாளியாகவும் நீங்கள் இருப்பதால் அது உங்களுக்கான அந்த சோர்வை இறக்கி வைக்கிற இடமாகவும் இருந்திருக்கும் என்று புரிகிறேன். அண்மையில தான் இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் சமூக மாற்றத்தில் கவிதையின் பங்கு அப்படிங்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடந்தது. அதுல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சேன். அதாவது காலத்தின் குரல், ஏன்னா எல்லாத்துக்கும் குரல் இருப்பது போல காலம் என்பதற்கு ஒரு குரல் இருக்க முடியுமா என்றால் அந்த காலத்தின் குரல் தான் இலக்கியம். அந்த இலக்கியத்தின் தாள லயம்தான் கவிதை என்று எனக்கு தோன்றிய ஒரு கவித்துவ சொற்களோடு அதை பகிர்ந்து கொண்டேன் அங்க. அப்ப
இப்ப அந்த தொடர்ச்சியாக நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அதையும் குறிச்சுக்குங்க. நீங்க நீங்க அவங்க காந்தி முருகன் சரியா ஒரு கேள்வி வைத்தார்கள். அங்க இருக்கிற ஒரு இலக்கிய அமைப்புல நீங்க பொறுப்புல இருக்கிறீங்கன்னு சொல்லி, அந்த அமைப்பிற்கும் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எழுத்தாளர்கள், கலைஞர்கள் அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறதா, உறவு இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இது 2வது கேள்வி. 3வதாக ஒரே நிமிடம். பொதுவாக மலேசியாவில் இன்றைக்கு அந்த மற்ற அரசியல், மற்ற பொருளாதாரம் இதெல்லாம் தாண்டி அங்கே மலேசிய சமுதாயத்தில் இலக்கியம், வரலாறு, அறிவியல் இது சார்ந்த எழுத்துக்களுக்கான வாசக தளம் என்பது எவ்வாறு இருக்கிறது? இந்த 3 கேள்விகள் நான் உங்களிடம் வைக்கிறேன். நன்றி தோழர். 3மே மிக முக்கியமான கேள்விதான். முதல்ல வந்துட்டு கம்யூனிஸ்ட்கள், மலேசியாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு தடை செய்யப்பட்ட கட்சி. இன்றைக்கு வரைக்கும் அந்த கட்சி வந்துட்டு தடை செய்யப்பட்ட கட்சியாகவே தான் இருக்குது. அது ஆனால் சோசியலிஸ்ட், அதை பொதுவுடைமை சிந்தனைவாதிகளும் பொதுவுடைமை செயல்பாட்டாளர்களும் வந்துட்டு வேறு வேறு பெயர்கள், நீங்க சொன்ன மாதிரி மலேசிய சோசியலிச கட்சி, பார்ட்டி சோசியலிஸ்ட் மலேசியான்ட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இடதுசாரி இயக்கங்கள், அவங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் வந்துட்டு ஒரு சில இயக்கங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு தங்களை சோசியலிசவாதிகளாக இங்க வந்துட்டு களத்துல நின்று மக்களுக்கான போராட்ட களத்துல நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பொறுத்த வரைக்கும் சோசியலிச அமைப்புகள் தங்களுக்கான மக்கள் பணியை மிக சிறப்பாகவே செய்யறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதாவது வலதுசாரி அரசுக்கு மத்தியில், வலதுசாரி அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் சோசியலிச அமைப்புகள் இந்த நாட்டில் தங்களுக்கான மக்கள் பணியை வந்துட்டு மிக சிறப்பாகவே செய்யறாங்க. ஆனா அவர்களுக்கான ஆதரவு அப்படிங்கிறது நீங்க பார்க்கும்போது பொதுவான ஆதரவு வந்துட்டு மிக மிக குறையாது. உலகம் முழுவதும் இப்ப அப்படிதான் இருக்குது. இப்பதான் வந்துட்டு மீண்டும் உலகம் முழுவதும் சோசியலிசம் வந்துட்டு புத்துயிர் பெற்ற மாதிரி ஏதாவது நாம எதிர்பார்க்காத நாடுகள்ல கூட சோசியலிச தலைவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் சோசியலிச சிந்தனைக்கு வந்துட்டு புத்துயிர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்துட்டு மலேசியா பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறை அவர்கள் சோசியலிசத்தை ஆதரிக்கிறாங்க. சோசியலிச அமைப்புகள் கூட வந்துட்டு இன்னைக்கு மலேசியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற சோசியலிச இயக்கங்கள், சோசியலிச கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள் தான் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அவர்கள் தான் அதிகமா வந்துட்டு களத்திலையும் நிற்கிறாங்க மக்கள் கூட. அப்ப இளைஞர்கள் மத்தியில வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. இன்னொரு விடயம் என்னன்னா, இந்த இளைஞர்கள் சோசியலிசம், முற்போக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது இங்க வந்துட்டு மார்க்ஸ் அம்பேத்கர் வாசகர் இயக்கம்னு வாசிப்பு அது சார்ந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குது. அதே சமயம் கருஞ்சட்டை இளைஞர் படை என்ற அமைப்பும் இங்க இயங்கிக்கிட்டு இருக்குது. இவர்களுடைய வேலையில என்னன்னு பாத்தீங்கன்னா சோசியலிசவாதி பொதுவுடைமைவாதிகளையும் முற்போக்கு சிந்தனைகளையும் இங்கு வந்துட்டு இளைய தலைமுறையிடம் விதைப்பதுதான், விதைக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிற அடிப்படையில வந்துட்டு தொடர்ச்சியா இந்த கருஞ்சட்டை இளைஞர் படை அதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில வந்துட்டு பொது உடைமைக்கு இங்க உள்ள இளைஞர்களின் ஆதரவு, அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், உலகத்தில் எந்த மூலையில ஒரு மக்கள் பிரச்சனை பார்த்தாலும் சேகுவாராவோட படம் இருக்கும். களத்துல நிக்கிறோம், சேகுவாரா படத்தை தூக்கி வச்சுக்கிட்டு தான் நிற்பான். அந்த மாதிரி மலேசியாவிலையும் வந்துட்டு நீங்க இங்க உள்ள இளைஞர்கள் வந்துட்டு அவர்களை அறிந்து வைத்திருக்கிற, அவர்களுக்காக மக்களுக்கு போராடும் போது சேகுவாரா மார்க்ஸ் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. அப்படின்றத பார்க்கும்போது இளைஞர்களின் ஆதரவு, இளைஞர்களின் பார்வை பொதுவாகவே மலேசியாவில் சோசியலிசத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது. அது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையான ஒரு நகர்வாகவே தான் அமைஞ்சிருக்குது. அதே சமயம் அடுத்து கேட்டீங்க, இங்க பேராமாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைப்புகளுக்குமான தொடர்பு பத்தி கேட்டிருந்தீங்க.
இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு தொடர்புமே இல்லை தொடர். ஆனா தனிப்பட்ட முறையில இங்க இருக்கிற எழுத்தாளர்களுக்கு அங்க உள்ள எழுத்தாளர்கள் அங்க உள்ள என்ன சொல்லுவாங்க, பதிப்பகம், அங்க உள்ள கவிஞர்கள், எழுத்தாளர்கள், அங்க உள்ள இயக்கங்கள் கூட தனிப்பட்ட முறையில எல்லாருமே தொடர்பு இருக்குது. அவங்க கூட நெருக்கமா இருக்கிறாங்க, படைப்புகள் சார்ந்து பேசுறது. இப்ப பாருங்கள் படைப்பும் கூட அந்த மாதிரிதான். இயக்கம் சார்ந்ததுன்னா தனிப்பட்ட முறையில நமக்கான ஒரு உறவு இங்க இருக்குது. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இப்ப பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் வந்துட்டு அப்படி ஒரு சங்கம் வந்துட்டு அடுத்த ஆண்டு நாங்க ஒரு அனைத்துலக ரீதியிலான நிகழ்ச்சியை செய்யும் போது அது இன்னும் ஒரு பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி இங்க ஒரு அமைப்பு இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து மூன்றாவது ஒரு கேள்வி என்ன சொல்லுங்க. அதான் அங்க இலக்கியம், வரலாறு, அறிவியல் சார்ந்த எழுத்துகளுக்கு வாசகத்தளம் எவ்வாறு இருக்கிறதுன்னு கேட்டேன். இப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு பொதுவா சொல்லணும்னா அறிவியல் சார்ந்து புனைவுகளை, அறிவியல் சார்ந்த படைப்புகளை செய்யறது வந்து பொதுவான அறிவியல் சார்ன்றது வேற. இப்ப படைப்பு இலக்கியத்துல இருக்கிற அறிவியல் சார்ந்த படைப்பு இலக்கியம் இருக்குல்ல, அது வந்து எழுதுமே மிக குறைவுதான். அப்படிதான் இங்க நம்ம சொல்லணும். ஆனா வரலாறு சார்ந்து புத்தகங்களுக்கு மலேசியாவில் எப்போதுமே வந்துட்டு நல்ல ஒரு வாசகர்கள் இருக்கிறாங்க. அதை தேடி வாசிக்கிற வாசகர் இருக்கிறாங்க. ஆனா அறிவியல் சார்ந்து கொஞ்சம் குறைவுதான். ஆனா புனைவுகள் வந்துட்டு அந்த ஒரு நூலுக்கான முதல்ல ஒரு நூல் வெளியே வந்த பிறகு அந்த நூலுக்கான விமர்சனம் இருக்குல்ல, வாசகரோட விமர்சகம், அந்த விமர்சனத்தை பார்த்து அது நமக்கான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு வாங்குற வாசகர்கள் இன்னமும் நிறைய இருக்கிறாங்க மலேசியாவில். அதே சமயம் அண்மைய காலமா பார்த்தோம்னா இளைய தலைமுறை நிறைய வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல மலேசியால வந்துட்டு தொடக்க காலம் வாசிப்புங்கிறது வந்துட்டு அது ஒரு ரொம்ப ஆரோக்கியமா இருந்துச்சு. அதற்கு பிறகு இந்த நவீனம் இப்படியெல்லாம் வந்த பிறகு வாசிப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு. ஆனா இப்ப அண்மைய காலமா பார்க்கும்போது இளைய தலைவர் குறிப்பா கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் வந்துட்டு வாசிக்க தொடங்கிட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அவர்கள் கிட்ட வந்துட்டு வாசிப்புக்கான ஒரு தேடல் இருக்குது. இது அது வந்துட்டு அந்த வாசிப்புக்கான நகர்வு சரியாக அமைந்து போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான இளம் வாசகர்களை இந்த நாட்டுல நம்ம அடையாளம் காண முடியும் தொடர். அதுதான் இப்ப இங்க இருக்கிற சூழல். மகிழ்ச்சி தொடர், நல்ல நிறைவான பதில்களை அளித்தீர்கள். நன்றி 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 குமரேசன் ஐயா. அதாவது இருவரும் பேச இது பண்ணாக்கா இன்னும் வந்து நேரம் இருந்தனாக்கா நீங்க ரெண்டு பேருமே வந்து உரையாடலாம். ஏன்னா அதன் மூலமாக நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஏன்னா ஐயா வந்து இப்ப எப்படின்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் தொடர்ச்சியாக அந்த களத்துல வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு கட்டுரையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக அந்த கட்டுரையை வந்து வெடிச்சிருந்தாரு. இந்தியர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா அந்த கட்டுரைக்கு வந்து அவசியம் ஏற்பட்டிருக்காது. அந்த சொன்ன நபர் வந்து இந்தியர்கள் வந்து இன்னும் நிறைய குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா அது மாறி அவர் சொன்னதுனால இந்துக்கள் வந்து குழந்தை அதிகமா பெற்றுக்குங்க சொன்னத அதன் அடிப்படையில் வந்து ஒரு சீரிய ஒரு கட்டுரையை வந்து ஐயா வந்து இன்னைக்கு கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு நம்ம குழுவிலையுமே வந்து அது பகிர்ந்திருக்கிறாங்க. தோழர் காந்தி முருகன் நீங்களுமே வந்து மற்றவர்களுக்கும் அதை நீங்க அங்க இருக்கக்கூடிய மலேசியா நம்ம உறவுகளுக்கு வந்து நீங்க அதை பகிர்ந்தீங்கன்னாக்கா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பேசின ஐயா கேட்ட அந்த கேள்விக்கும் அந்த ஐயா லெனின் தோழர் லெனின் கொடுத்த பதிலுக்குமே வந்து அந்த கட்டுரை வந்து ஒரு சிறந்த இதுவாகும். நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா வழிநடத்தியிருக்கீங்க. நன்றி சொல்றதுக்காக மங்கை வந்திருக்கிறாங்க. வாங்க பேராசி மங்கை வாங்க. அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஒரு நிகழ்ச்சி முடிவடைவது அது நேரம் முடிந்தது மட்டுமல்ல, அதற்குள் பகிர்ந்த எண்ணங்கள், கேட்கப்பட்ட வார்த்தைகள், நமக்குள் பிறந்த உணர்வுகள், அவைதான் உண்மையான நினைவாக நின்றுவிடும். இன்றைய வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு மன நிறைவை கொடுத்திருக்கிறது. முதலில் தங்கள் நேரத்தையும் அனுபவத்தையும் கொடுத்தது படைப்பை ஆழமாக மதிப்பிட்ட காந்தி முருகன் மேடம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்கள் வார்த்தைகள் வெறும் விமர்சனம் அல்ல, எழுதுபவர்களுக்கு வழிகாட்டும் விளக்கே. அதே போல் தங்கள் படைப்பின் மூலம் நம்மை சிந்திக்க வைத்த சிவா லெனின் அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றி. ஒரு படைப்பு முடிந்தவுடன்
படித்து முடிந்து போகாது, அதை கேட்பவர்களுக்கும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். இன்று அப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி திரைமறைவில் அமைதியாக உழைத்த ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் கோ ஒளிவண்ணன், வினிதா மோகன், குமரன் மற்றும் கலைபாலா அவர்களுக்கும் நன்றி. மேலும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டு கருத்துக்கள் பகிர்ந்து உற்சாகம் அளித்த ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் கேட்பவராக இல்லை, இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இருந்தீர்கள். ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற காரணம் பேசுபவர்கள் மட்டுமல்ல, கேட்டு உணரும் மனங்கள் தான். அந்த மனங்களை இன்று நாங்கள் பார்த்தோம். இது போன்ற சந்திப்புகள் தொடரட்டும், படைப்புகள் பெருகட்டும், நம் நட்பு இன்னும் வளரட்டும். நன்றி, வணக்கம். மங்கை. எஸ் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைவு இப்போ இது வந்துட்டேன். தோழர் லெனின் அவர்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தாக்க ஒரு சில வார்த்தைகள் வந்து குழுவை பற்றி சொல்லல நம்ம முடிச்சு. நன்றி ஐயா. அதாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தோழர் காந்தி முருகன் அவர்களுக்கும் மற்றும் வாருங்கள் படைப்பு குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை வந்துட்டு நீங்க முன்னெடுப்புகளை மேற்கொள்வது வந்து மிக சிறந்த ஒன்று. உண்மையிலேயே வந்துட்டு இது வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் அனைத்து உலக, அதாவது இப்ப மலேசியாவில் இருக்கிற நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த இலக்கியம் சார்ந்து தோழர்கள் இப்படி எல்லாருக்குடியமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த சந்திப்பு அமைஞ்சது, இந்த கலந்துரையாடல். அந்த வகையில வந்து உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு எழுத்தாளரோடு அடுத்த வாரம் சந்திப்போம். மிக்க நன்றி. கலந்து கொண்ட அத்தனை அனைவருக்குமே நன்றி. வாங்க தொடர் வட்சலா தொடர்ச்சியாக வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. வாழ்த்துக்கள். அனைவரும் வாங்க மறுபடியும். நன்றி. நன்றி. நன்றி.